Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள கார்மாங்குடி கிராமத்தை சேர்ந்த திமுக பிரமுகர் கருவேப்பிலங்குறிச்சி காவல் நிலைய காவலரின் அராஜக செயலை தனது சமூக ஊடக பக்கத்தில் வீடியோவாக பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோவில் காவல்துறையினர் ஒரு இளைஞரை பிடித்து இழுத்து செல்லும் காட்சி மற்றும் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் நடைபெற்ற காட்சிகள் பதிவாகியுள்ளன. மேலும் வாக்குவாதத்தின் போது காவல் உதவி ஆய்வாளர் சங்கர் ஒரு நபரின் செல்போனை தடுக்கின்ற காட்சியும் பதிவாகியுள்ளது. இந்த வீடியோ வெளியாகி ஸ்டாலின் அரசின் காவல்துறையின் செயல் குறித்த கேள்விகளையும் சர்ச்சைகளையும் எழுப்பியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கைது செய்த இலங்கை கடற்படையினர் தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்த பிரிட்டோ, ஃபெட்ரிக் நாதன் ஆகியோருக்கு சொந்தமான 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக கல்லாற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் நிமிலியிலிருந்து நாகவேடு வழியாக அரக்கோணம் செல்லும் தார் சாலையில் அதிக அளவில் நீர் செல்வதால் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது அப்பகுதியில் மேம்பால பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தடையை மீறி இருசக்கர வாகன ஓட்டிகள் அந்த வழியாக செல்கின்றனர். இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அவரை அப்பகுதி மக்கள் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் கேரளாவை சேர்ந்த சுற்றுலா பயணி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவனந்தபுரத்திலிருந்து காரில் சுற்றுலா வந்த சுதீப், சந்தோஷ், சுனில் ஆகியோர் தனியார் விடுதியில் அறை எடுத்து தங்கியுள்ளனர். இந்த நிலையில் சுதீப் கழிவறையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவரது நண்பர்கள் விடுதி உரிமையாளரிடம் தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சுதீப்பின் உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே கோயில் வழிபாடு தொடர்பாக கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. வேலடி மடை கிராம கோயில் வழிபாடு தொடர்பாக இரு தரப்பினரிடையே முன்விரோதம் இருந்து வந்தது. இந்நிலையில் இருளன் மற்றும் மாதவன் இருவரையும் 30க்கும் மேற்பட்டோர் தாக்கியுள்ளனர். இதுகுறித்து புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத இளையான்குடி காவல்துறையினரை கண்டித்து வேலடி மடை கிராம மக்கள் தரையில் அமர்ந்து முற்றுகை போராட்டம் மேற்கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அருகே முகமூடி அணிந்து கொள்ளையடிக்க வந்த நபர்கள் வீட்டில் இருந்த சிறுவனின் கையை வெட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது. அண்ணாமலை நகரில் உள்ள ராணுவ வீரரின் ஒருவரின் வீட்டுக்குள் புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் அவரது மகனின் கையில் கத்தியை வைத்து நகைகளை கொடுக்குமாறு மிரட்டிய போது தாய் அலமேலு கூச்சலிடவும் கையை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பினர். இதனால் ஆவேசமடைந்த அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் இதுபோன்ற சம்பவங்களை ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் தடுக்க வலியுறுத்தி பணப்பாக்கம் ஓச்சேரி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிமுக ஆட்சியில் அதிகரிக்கப்பட்ட 108 ஆம்புலன்ஸ்களின் சேவை ஸ்டாலின் ஆட்சியில் நிறுத்தப்பட்டுள்ளதாக 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கத்தின் 2வது மாவட்ட மாநாடு நடைபெற்றது. இதில் செய்தியாளர்களை சந்தித்த 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் பல்வேறு காரணங்களை கூறி மாநிலம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் ஸ்டாலின் ஆட்சியில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுபோன்ற பல முறைகேடுகளை கண்டித்து பொது வேலை நிறுத்தத்திற்கு அறைகூவல் விடுக்கும் விதமாக மதுரையில் வரும் 18ஆம் தேதி பேரணி மேற்கொள்ளப் போவதாகவும் கூறினார். அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாவற்றிலுமே ஆள் பற்றாக்குறையின் காரணமாக மக்களுக்கு உரிய மருத்துவ சேவை கிடைக்கல. அதுபோல 108 ஆம்புலன்ஸ் சேவை திட்டத்திலும் கிடைக்காது. எனவே மக்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். மக்கள் எங்கள் போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து பொது வேலை நிறுத்தத்தை திட்டமிட இருக்கிறோம். அந்த பொது வேலை நிறுத்தத்திற்கு அறைகூவல் விடுத்து வருகின்ற டிசம்பர் 18ஆம் தேதி மதுரையில் அனைத்து தொழிற்சங்கங்களையும் எங்களது தோழமை தொழிற்சங்கங்களையும் அணிதிரட்டி பேரணி நடத்த இருக்கிறோம் என்பதை இந்த மாநாட்டின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம்.